இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா NCMC அப்படிங்கிற ஒரு நியூ ப்ரீபெய்டு கார்டை வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்டெல்லும் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் அதுக்கப்புறம் SBI பேங்க்லாம் இந்த ஒரு கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்டோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கார்டோட ஃபுல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த ஒரு கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான மெட்ரோ சிட்டிகள்லையுமே நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு கார்டை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிபெய்டு கார்டு தான். இந்த கார்டு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க வீட்டில் இருந்தபடி ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹249 இந்த கார்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலையும் உங்களுக்கு மெட்ரோ சிட்டிகளில் வந்து இந்த கார்டு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கார்டுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது, இந்த கார்டோட ஒரு சில பெனிஃபிட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ உங்களோட ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே நியூ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு NCMC கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு NCMC அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கார்டு டீடைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டை ப்ரொவைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் தான். இது வந்து ரூபாய் டைப்ல இந்த கார்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த கார்டுல உள்ள பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஆல் ஓவர் இந்தியாவிலையும் மெட்ரோ சிட்டிகளில் மெட்ரோ ட்ரெயின்லையும் பஸ்ஸஸ்லையும் நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு தான். நீங்க இதில் பணத்தை வந்து டாப் அப் பண்ணிட்டு இந்த கார்டை வந்து ஷாப்பிங் அண்ட் பில் பேமெண்ட்லையும் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ATM கார்டு மாதிரி தான். இந்த ATM கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு எந்த ஒரு ஆன்லைன் ஷாப் ஆஃப்லைன் ஷாப்லையும் நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்றதுக்கு இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இதுல டேப் டு பே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா 5000 ரூபாய்க்கு கீழே உள்ள எந்த ஒரு அமௌண்ட்டையும் எந்த ஒரு பின்னும் இல்லாம டேப் டு பே மூலமா நீங்க ஈஸியாவே வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்றதுக்கும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பிரீமியம் ஆஃபர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டாவில் வந்துட்டு நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதுல வந்து ₹500 வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல டிஸ்கவுண்ட் வந்து பண்றாங்க. மைத்ராவில் ₹400 வரைக்கும் டிஸ்கவுண்ட். ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ல வந்து நீங்க பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ₹600 வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ரேபிட்டோவில் 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. சாயோஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸ்லிப்பி ஓவல் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லவி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட். அப்போலோ பார்மசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங் பில் பேமெண்ட் அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ ட்ரெயின்ல வந்து டிக்கெட் புக் பண்றதுக்கு அப்புறம் பஸ்ஸஸ்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு ஸோ எல்லா விதத்திலுமே இந்த கார்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார்டோட பிரைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ₹249 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் உங்களோட லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பின்கோடையும் என்டர் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களோட டாக்குமெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதுல பேன் அப்புறம் வந்துட்டு ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்டோட நம்பரையும் இங்க வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலாக ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா MP நம்பர் வந்து செட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்ல MP நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதே 4 டிஜிட்டை கீழே வந்து ரீஎன்டர் பண்ணிட்டு கிரியேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பின் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து கிரியேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான OTP வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வந்து வந்துருச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல் வாலெட் அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் ஆகுது. ஸோ வாலெட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுது. ஸோ இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் காமிச்சு ஃபில் பண்ணது எல்லாமே வந்து ஏர்டெல் வாலெட் அக்கௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெனரேட் ஆயிருக்கு. இதோட லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ₹9000 வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கிரியேட்டட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இதே ஸ்டேஜுக்கு தான் வந்து வருது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க
அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட நேம், உங்களோட கரண்ட் அட்ரஸை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு இந்த ₹249 நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ்ட் ஆயிரும். பிளேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து டெலிவரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்னோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாலெட்ல வந்து பணம் எதுவுமே இல்ல. ஸோ உங்க வாலெட்ல வந்து பணத்த நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட வாலெட்ல இருந்து அந்த பணம் ₹249 வந்து டெபிட்டட் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ டெபிட்டட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த பிளேஸ் பண்ண அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு கார்டு டெலிவரி ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு பேலன்ஸும் வந்து இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து பே பண்ண முடியாது. ஸோ ஏர்டெல் வாலெட் அக்கவுண்ட் வந்து இதுக்கு தான் கிரியேட் பண்ண சொல்லுது. அத கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில வந்து ஒரு ₹250 நீங்க அமௌண்ட்ட வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணிட்டு, நீங்க உங்களோட எம்பி நம்பர வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாவே இந்த கார்டு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு என்சி கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றது. இந்த கார்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து சென்னை இது மாரி மெட்ரோ சிட்டிகள்ல இருக்கும்போது, பஸ்ல வந்து நீங்க சில்லற குடுத்து டிக்கெட் எடுக்காண்டா இந்த கார்ட யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.